சீதா வேக வேகமா வர்றாங்க. ஜட்ஜமா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சீதா கிட்ட ஜட்ஜ் கேக்குறாங்க, ஏமா எதுக்காக இவ்வளவு லேட்டா கோர்ட்டுக்கு வர அப்படின்னு கேக்குறாங்க. நான் 3 மாசமா கர்ப்பமா இருக்கேம்மா, எனக்கு மருந்து கொடுத்தாங்க, அதனாலதான் வரல அப்படின்னு சொல்றாங்க. கோர்ட் இன்னைக்கு உங்களை வர சொல்லிருக்காங்கன்னு தெரிஞ்சும் நீங்க எதுக்கு இன்னைக்கு மருந்து கொடுக்கறதுக்கு ஓகே சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஜட்ஜ். அதுக்கு சீதா சொல்றாங்க, இன்னைக்கு வரதே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. வக்கீல் சொல்லலையா? இல்ல ஜட்ஜமா சொல்லவே இல்ல அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க தரப்புல வாதாடுற வக்கீல கூப்பிட்டு கேக்குறாங்க. அதுக்கு வக்கீல் சொல்றாரு, அம்மா எனக்கே இன்ஃபார்ம் யாருமே பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பண்ணாம இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் 3 நாளுக்கு அப்புறம் தான் வந்து இந்த கேஸ் ஹியரிங்க்கு வரப்போகுது. ஆனா எனக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய எதிர் தரப்பு வக்கீல் என்ன பண்ணிட்டாங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி டேட்டை மாத்தி வாங்கியிருக்காங்க வாய்தா அப்படின்னு சொல்றாங்க. சேஷாத்ரி என்ன நடக்குது அப்படிங்கிறாங்க. அது முக்கியமான ஒரு எவிடன்ஸ் கிடைச்சது, ஒரு சாட்சி கிடைச்சது, அதனாலதான் நாங்க இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா உங்களை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு, நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு ஜட்ஜி கேக்குறாங்க. அதுக்கு சேஷாத்ரி சொல்றாரு, அது ஒண்ணு இல்லம்மா, அது எழுத்து மூலியமா இன்னும் எனக்கு கைக்கு கிடைக்கல, வாய் மூலியமா தான் வந்திருக்கனாலதான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி என்ன ஆதாரம் அப்படிங்கிறாங்க. சீதாவோட சின்ன மாமியாரான அர்ச்சனாவன் நாங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு சேஷாத்ரி. சரி சீதா நீங்க கூண்டுல ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவை கூப்பிடுறாங்க. அர்ச்சனாவை கூப்பிடும் போது பாத்தீங்கன்னா என்னடா இது அர்ச்சனாவை எதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு சுபாஷ் யோசனை பண்ணிட்டு இருக்காரு. அர்ச்சனா பாத்தீங்கன்னா எவனவோ கூப்பிடுறேன் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா கல்பனான்னு கூப்பிடாதனால அவங்க அதை கவனிக்கவே இல்லை. ஏன் அர்ச்சனா ஒன்னதான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சுபாஷ் சொல்றாரு. நான் அர்ச்சனா, நான் மேடம் அர்ச்சனா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறாங்க. அர்ச்சனா ராஜசேகர் கேக்குறாங்க, எதுக்காக இந்த அம்மாவை கூப்பிடுறாங்க, இவங்க தம்ம என்ன சொல்ல போகுது அப்படின்னு. சேது சொல்றாரு, நீ இல்லாத சொல்ல போறாங்க, நடந்ததுதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கல்பனா வேற ஒரு விஷயத்த சொல்ல போறாங்க அப்படிங்கறது இவங்களுக்கு தெரியல. நான்சி வந்து அர்ச்சனா கிட்ட கேக்குறாங்க, மகா கொலை வழக்குல நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது யாரு, செல்வி தானா அப்படிங்கிறாங்க. இல்ல செல்வி பார்க்கல, முதல்ல பார்த்தது நான் தான் அப்படின்னு அர்ச்சனா சொல்றாங்க. என்ன இப்படி அபாண்டமா போய் சொல்றாங்களே, முதல்ல நீங்க எங்க பாத்தீங்க, செல்விக்காக தானே பார்த்தாங்க அப்படின்னு சீதா சொல்றாங்க. சீதா நாங்க வாதாடிட்டு இருக்கோம், நீங்க எதுக்கு குறுக்க பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க நான்சி. அப்போ நம்ம சீதா தரப்புல இருக்க வக்கீல் சொல்றாரு, யுவரான நான் பாக்குறப்போ மகாவோட உயிர் போச்சுன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க அர்ச்சனா, இப்ப மாத்தி சொல்றாங்க யுவரானர் அப்படின்னு சொல்றாரு சீதாவோட வக்கீல். நான்சி சொல்றாங்க, மாத்தி சொல்றாங்க, அப்போ ஏன் சொல்றாங்கன்னு கேட்கலாம் யுவரானர். ஆமா ஏன் அர்ச்சனா நீங்க வந்து இப்போ வந்து இத மாத்தி சொல்றீங்க, உயிருக்கு பயந்துதான் நான் சொல்லாம இருந்தேன், உயிருக்கு பயந்தா என்னமா சொல்றீங்க அப்படின்னு ஜட்ஜ் கேக்குறாங்க அர்ச்சனாவை பார்த்து. அர்ச்சனா சொல்றாங்க, ஆமா சீதா கொலை பண்றதை நான் பார்த்தேன் அப்படின்னு அர்ச்சனா சொன்னோன்னே உடனே யுவரானர் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறாரு ராம். அர்ச்சனா அவர்களை இன்ட்ராகேட் பண்ணது நான் தான், அவங்க பேசுனதை நான் பதிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ராம். அதைத்தான் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் இருங்க ராம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா நீங்க சொல்லுங்க, யாரு உங்களுக்கு உயிருக்கு பயம் காட்டி மிரட்டினாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட பயமே இல்லாம சீதா தான் அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனா. எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு. மேடம் நடந்த உண்மை எல்லாத்தையும் சொன்னா மகாவை கொலை பண்ண மாதிரி என்னையும் ஷூட் பண்ணிடுவேன்னு மிரட்டினா, எனக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்காங்க, நான் போயிட்டா அவங்களால யார் பாத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் உயிருக்கு பயந்து நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சீதா சொல்றாங்க. சரி மிரட்டனே ஓகே, இப்ப எப்படி சொன்னீங்க, உயிர் மேல பயம் இல்லையா? நீதிபதி அம்மா இவங்க சொல்றது எல்லாமே போய் அப்படிங்கிறாங்க சீதா. அர்ச்சனா சொல்றாங்க, மகான்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும், மகாக்கு இப்படி ஆனதை நினைச்சு எனக்கு தூக்கமே இல்ல, பைத்தியம் மாதிரி ஆயிட்டேன், எனக்கு என்ன ஆனாலும் சரி உண்மையை சொல்லிடலான்னு துணிஞ்சுதான் நான் உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனா. சீதா மிரட்டுறது நீங்க பயந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் கேக்குறாங்க. மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க, கல்பனா அர்ச்சனாக்கு கிடைக்க வேண்டிய 25% கிடைக்க விடாம பண்ணால இந்த ராம், அவனையும் இதுல மாட்டி விட்டுற வேண்டியதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ராமும் என்ன மிரட்டினா, சாரி ராம் சாரும் என்ன மிரட்டினாங்க அப்படின்னு சொன்னோன்னு எல்லாத்துக்குமே பயங்கர அதிர்ச்சி. எஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்றாரு ராம். அப்ப நான்சி சொல்றாங்க, ராம் நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்பினா நீங்க வந்து கூண்டுல உங்களை கூப்பிடுறப்ப ஏறி நின்னு சொல்லுங்க, இப்படி எல்லாம் இடையில பேசக்கூடாது அப்படின்னு நான்சி சொல்றாங்க. ஜட்ஜி சொல்றாங்க, மதிய உணவுக்கு பின்னாடி கோர்ட் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்ததே பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வெளியே செம்ம கோவத்துல இருக்காரு சேது. சுபாஷ் கிட்ட செம்ம சண்டைக்கு போறாரு. என்ன தைரியம் இருந்தா உன் பொண்டாட்டி இப்படி சொல்லுவாடா, ராம் வந்து மிரட்டினானா அப்படின்னு சொல்றாரு சேது. ஆமா மிரட்டினா அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனா. என்ன தைரியத்துல இப்படி சொல்லிட்டு இருக்க, ஆமா அவன் மிரட்டதான் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னே. பாஸ் இப்ப புரியுதா உங்களுக்கு, 25% தான் உங்க மேல இப்படி வந்து பாயுது தெரியுதா அப்படின்னு சீதா சொல்றாங்க. ஏன் சித்தி இப்படி போய் சொல்றீங்க, கேட்டிருந்தா 25% என்ன உங்களுக்கு மொத்த சொத்தையுமே தந்திருக்க மாட்டேனா, இங்க பாரு ராம், மகாவ சீதா சுட்டது உண்மை, அதை நான் பார்த்தது உண்மை, அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க அர்ச்சனா. மீரா சொல்றாங்க, சுபாசனே இது உங்களுக்கும் தெரியுமா? ஐயோ எனக்கெல்லாம் தெரியாது, என்ன ரூம்குள்ளேயே விடுறதுல, இவ என்ன பேசுறாலும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு சுபாஷ். ஆமா ரூமுக்குள்ள விடலன்னு இவங்க கிட்டே சொல்லுங்க, நீதிபதி கிட்டையும் போய் சொல்லுங்க அப்படின்னு அர்ச்சனா திட்டிட்டு இருக்காங்க. இங்க பாரு இப்படியே பேசிட்டு தானே நான் சும்மா விட மாட்டேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சேது. என்ன பண்ணுவீங்க, எனக்கும் சுபாஷுக்கு டிவோர்ஸ் வாங்கி தருவீங்களா
பண்ணுவீங்களா, பண்ணுங்க பாக்கலாம் அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்கும் போதே நான்சி வந்துடுறாங்க. என்ன எல்லாரும் இவ்வளவு புடிச்சு திட்டிட்டு இருக்கீங்க, இங்கேயே இப்படி பேசுறீங்களே, இதே இது வீட்டுல என்னென்ன பேசிருப்பீங்க. இதுல வேற இந்த சேஷத்திரி சும்மா இருக்காரு. அவர் சொல்றாரு, சீதா மேடம் ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கே வந்துடும், இன்னைக்கே தீர்ப்பு வந்தா நீங்க ஜெயிலுக்கு போயிருவீங்க. அதுவும் இன்னொரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, உங்க ஹஸ்பண்டே உங்களை கையில விலங்கு போட்டு கூட்டிட்டு போவாரு. அதுக்கப்புறம் நான்சி அர்ச்சனா கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. மீரா சொல்றாங்க, நான்சி ஏதோ பண்றாங்க, முதல்ல நான்சிய வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோர்ட் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஜட்ஜ் சொல்றாங்க, கண்ணால் கண்ட சாட்சி நீங்கள் தான் கொலையை செய்ததை பார்த்தேன் என்று சொன்னதால் குற்றம் நிரூபணம் ஆகிறது. சீதா நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு கேக்குறாரு ஜட்ஜ். அப்போ அம்மா அர்ச்சனா மேடத்துக்கிட்ட, அதாவது கண் கண்ட சாட்சி கிட்ட நான் சில கேள்வியை கேட்க நீங்க அனுமதிக்கணும் மேடம், பெர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொல்றாங்க ஜட்ஜ். அப்போ நான்சி சொல்றாங்க, யுவரான குற்றம் நிரூபிச்ச பின்னாடி சாட்சிகளிடம் கேள்வி கேட்க கூடாது என்று தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க நான்சி. அப்போ நம்ம சீதா தரப்புல இருக்க வக்கீல் சொல்றாரு, யுவரான இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படல, அதனால கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நம்ம இந்தியன் லா சொல்லிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பெர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜட்ஜும். சீதா நன்றி ஜட்ஜம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் மாதிரி அர்ச்சனா முன்னாடி நிக்கிறாங்க. என்ன இவ கேள்வி கேட்க போறா அப்படின்னு சொல்றாங்க சேது. அதுக்கு உமா சொல்றாங்க, சீதா எந்த கேள்வியும் கேட்க போறது இல்ல, எங்க குலதெய்வம் தான் கேள்வி கேட்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. சீதா வந்தோடனே உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் உனக்கு தெரியாதா, கேட்டு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கம்மா அப்படின்னு ஜட்ஜ் சொல்றாங்க. என் பேரு அர்ச்சனா அப்படின்னு சொல்றாங்க கல்பனா, அதாவது அர்ச்சனா. உங்க கணவர் பேர் சுபாஷ். அர்ச்சனாமா, மகாலட்சுமியை நான் கொலை பண்றப்போ நீங்க பார்த்தத நான் பார்க்கலையே. நான் செல்லுறது சொல்றாங்க, யுவரான சீதா நான் கொலை பண்ணப்போ நீங்க பாக்கலன்னு சொல்லி தான் ஷூட் பண்ணதை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. லண்டன் மேடம் இன்னும் கேள்வி முடியல, கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. சீதாவும் ஜட்ஜும் ப்ளீஸ் சிட் அண்ட் சே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அர்ச்சனாமா, நான் ஷூட் பண்ணதை நீங்க பாத்தீங்கல்ல, எப்படி ஷூட் பண்ண அப்படின்னு கன் எடுத்து ஷூட் பண்ற மாதிரி காமிச்சு இப்படிதான் ஷூட் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஜட்ஜு கிட்ட கேக்குறாங்க, இன்னும் நான் 3 கேள்வி கேட்கணும், அதுக்கு நீங்க தான் அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சீதா பர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜட்ஜு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்க திருமண நாள் எப்போ, டேட் சொல்லுங்க அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க அர்ச்சனா. எங்க திருமண நாளுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனா. ஹலோ, கண்ணால் கண்ட சாட்சி பதில் சொல்லுங்க. சேஷாத்ரி ஒரு பக்கம், நான்சி ஒரு பக்கம், இது சம்பந்தமே இல்லாத கொஸ்டின் அப்படின்னா எல்லாம் சொல்றாங்க. அப்போ ஜட்ஜு கேக்குறாங்க, இந்த கேஸுக்கு இது சம்பந்தப்பட்டதா சீதா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா ஜட்ஜம்மா அப்படிங்கிறாங்க சீதாவும். இந்த டென்ஷன்ல நானு கல்யாண டேட்டை மறந்துட்டேன் அப்படின்னு சுபாஷ் நான் வேணா சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. பேசாம உட்காரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 2வது கேள்வி, உங்க 2 மகள்களோட பிறந்த நாள் தேதியை சொல்லுங்க அப்படின்னு அதை விட ஷாக் ஆயிடுறாங்க அர்ச்சனா. இப்ப இதுக்கு இதெல்லாம் கேக்குற, ஏன் அதையும் மறந்துட்டீங்களா அர்ச்சனா அம்மா அப்படிங்கும் போது he knows something அப்படின்னு சொல்றாங்க. நான்சி யா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சேஷாத்ரி. சீதா சொல்றாங்க, இந்த கூண்டுல இருக்கிறது அர்ச்சனாவே இல்ல அப்படின்னு எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக். எல்லாத்துக்குமே இதை கேட்டோன்னு பயங்கர ஷாக். நீ என்ன சொல்றீங்க, அர்ச்சனா இல்லன்னு என்னமா சொல்ற அப்படின்னு ஜட்ஜ் கேக்குறாங்க. கைரேகை வச்சா ஆதார் கார்டு வருமாமே, அந்த மிஷின் எனக்கு வேணும் ஜட்ஜம்மா அப்படின்னு சொல்றாங்க சீதா. அதுக்கப்புறம் மிஷினும் வந்துருது. அவங்க சொன்ன இடத்துல கைரேகை வைக்க சொல்றாங்க. கைரேகை வச்சோன்னு பிரிண்ட் அவுட்டும் வருது. அந்த பிரிண்ட் அவுட் எடுத்தவர் சொல்றாரு, மேடம் இது அர்ச்சனா இல்ல, இவங்க பேரு கல்பனான்னு ஐடியில வந்திருக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக். அதுக்கப்புறம் சீதா சொல்றாங்க, ஜெயம்மா அர்ச்சனாவும் கல்பனாவும் ரெட்ட பிறவிக அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான்சி இருந்து சிவரான, எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது, இவங்க வீட்டுல இருந்தாங்க அதான் கூட்டிட்டு வந்தேன், நான் சுபாஷ் கூட போட்டோல இவங்களை பாத்திருக்கேன், வேற எதுவுமே எனக்கு தெரியாது, இவங்க தான் அர்ச்சனான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம சீதா தரப்புல இருக்க வக்கீல் இருக்காருல, அவர் சொல்றாரு, யுவரான சேஷாத்ரி முன்கூட்டியே ஒரு சாட்சி கிடைச்சிருக்குன்னு சொல்லி டேட்டை மாத்தி வைக்கும் போதே நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. ஜட்ஜ் சொல்றாங்க, சீதா தான் கொலை செஞ்சாங்கன்னு சொல்லி போதுமான ஆதாரம் இல்லாததால் ரெட்டியோட ஆதாரத்தை வச்சு கண்ணுல கைரேகை இல்லாததால சீதா கொலை செய்யவில்லை என்று நிரூபணம் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. ஜட்ஜ் ரொம்ப சந்தோஷமாயிருது சீதாக்கு. ஆள்மாறாட்டம் செய்த கல்பனாக்கு 3 மாசம் சிறை தண்டனையும், அதே மாதிரி உருவ ஒற்றுமை வச்சு ஏமாத்த நினைச்ச சேஷாத்ரிக்கும் பார் கவுன்சில்ல இருந்து அவரை நீக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் சாமர்த்தியமாக உண்மையை கண்டறிந்த சீதாவை இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது அப்படின்னு சொன்னோன்னு எல்லாருமே கைத்தட்டுறாங்க. ராம்க்கு அவ்வளவு ஹாப்பி. எனவே இந்த வழக்கில இருந்து சீதாவை விடுதலை செய்கிறேன் அப்படின்னு ஜட்ஜ் சொல்றாங்க. அடுத்ததே கல்பனாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. வெளியே கல்பனா வர்றாங்க. சீதா அவங்க குடும்பம் எல்லாமே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே இதுல நான்சியும் நின்னுட்டு இருக்காங்க. நான்சி பாத்தீங்கன்னா பயங்கர கோவமா சீதாவை மறைச்சு பாத்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.